ஒரு நாள் நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க. லேட் ஆயிருச்சு. அப்படியே கண் அசந்து தூங்கும்போது டைம் பார்க்குறீங்க. அது கரெக்டாக 1:11. நல்லா தூங்கி முடிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தா நைட்டு அலாம் வைக்க மறந்துட்டீங்கன்னு தெரியுது. இப்போ நேரம் 11:11. உங்களுக்கு லேட் ஆயிருச்சு. வேகமாக கதவை திறந்துட்டு ஓடுறீங்க. சப்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போய் ஒரு டிக்கெட் வாங்குறீங்க. அந்த டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் 666. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. வேலைக்கு கிளம்புறீங்க. அங்கே உங்கள் பாஸ் கூட ஒரு சின்ன சங்கடமான பேச்சும் போகுது. நேரம் ஓடுது. இப்போ லஞ்ச் டைமும் வருது. ஆனால் நீங்கள் சாப்பாடு கொண்டு வரல. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் டக்குன்னு ஒரு சாண்ட்விச் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. கூடவே இன்னும் சில பொருட்களையும் எடுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து டேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா பில் கரெக்டாக 222 ரூபாய் வருது. இப்போதான் என்னடா இது, இதே மாதிரியான நம்பர் திரும்ப திரும்ப வருதேன்னு உங்களுக்குள்ள தோணுது. கொஞ்ச நாள் போகுது. திடீர்னு ஒரு பழைய ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறான். டின்னர் சாப்பிட கூப்பிடுறா. அவ அசோக் நகர் 1st ஸ்ட்ரீட் அப்புறம் 111வது அவென்யூவில் மீட் பண்ணலாம்னு சொல்கிறா. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னடா இது, என்னதான் நடக்குது இங்க? ஒரே மாதிரியான நம்பரை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு தோணுதில்ல? இந்த மாதிரி நம்பர்ஸை நோட்டீஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இது கூடவே சில மர்மமான சம்பவங்களும் ஆழமான புரிதல்களும் நடக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்மளுடைய இந்த அறிவுபூர்வமான உலகம் இதை வெறும் தற்செயல்னு சொல்லும். வாழ்க்கைங்கிறது எந்த அர்த்தமும் இல்லாத, ஒன்னோட ஒன்று சம்பந்தமே இல்லாத சில 2 சம்பவங்களோட தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே வேற ஒரு கதை இருந்தால் என்ன பண்ணுறது? இதுக்கான ஒரு பதில் ரொம்ப பழமையான முறையான எண் கணித சாஸ்திரத்தில் இருக்குது. அதான் நியூமராலஜி. ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. மேரி டி ஜோன்ஸ் எழுதின 1111 த டைம் ப்ராம்ப்ட் ஃபினாமினன் அப்படிங்கிற புத்தகத்தின் படி நீங்க இந்த மாதிரி எண்களை பார்க்கிறது வெறும் தற்செயல் கிடையாது. இந்த நம்பர்ஸ் தான் பிரபஞ்சத்தோட மொழி. அது உங்ககிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கிறது ஒரு வளர்ந்து வர ஆன்மீக விழிப்புணர்வு. உலகம் முழுக்க ஒரு மாற்றம் ஆரம்பிச்சு வேகம் எடுக்குதுன்னு சொல்றாங்க. நாம எல்லாரும் ஆன்மீக ரீதியா முன்னேறிக்கிட்டே இருக்கிறோம். இந்த எண்களை பார்க்கும்போது அது ஏதோ ஒரு உயரிய சக்தி கிட்ட இருந்து வர்ற மெசேஜ்னு சொல்றாங்க. ஆனா இந்த மெசேஜ் எங்க இருந்து வருது? இதுக்கு சில தியரி இருக்கு. அதுல முதல் ஐடியா நம்ம ஆள் மனசு, அதாவது சப்கான்சியஸ் மைண்டை பத்தினது. சுவிஸ் நாட்டை சேர்ந்த சைக்காலஜிஸ்ட் கார்ல்ஸ் யங் படி உங்க வெளி மனசுக்கு வார்த்தைகளும் லாஜிக்கும் தான் புரியும். ஆனா உங்க ஆள் மனசு சில குறியீடுகள் மூலமா தான் பேசும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த குறியீடுகளை உங்க வெளிமனசு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க உள் மனசு தானா புரிஞ்சுக்கும். இது இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா உங்க ஆள் மனசு தான் மாற்றத்துக்கான பெரிய வாய்ப்புகளும் விழிப்புணர்வும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ நீங்க இந்த நம்பர்ஸை பார்க்குறீங்கன்னா உங்க மனசோட அந்த பகுதி விழிப்புணர்வடைய ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். 2வதா நாம பார்க்க போறது, நாம ஒரு சிமுலேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுக்கான அடையாளம் இது. இந்த தியரி படி இந்த நம்பர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த சிமுலேஷனோட மேத்தமெட்டிக்கல் கோடுல இருந்து வர்ற சிக்னல்ஸ். இதை பத்தி நாம வேற ஒரு வீடியோல டீட்டெயில்டா பேசலாம். 3வதா நம்ம பார்க்க போறது உங்களோட ஆன்மீக வழிகாட்டிகள் அல்லது ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது. நாம எல்லாரையும் பாதுகாக்க ஒரு தேவதை இருக்கிறாங்க, அதாவது கார்டியன் ஏஞ்சல் இருக்கிறாங்க. அவங்க நம்ம பாதையில நமக்கு உதவ சில சிக்னல் அனுப்புறாங்க அப்படிங்கிற ஐடியா தான் இது.
ஆனால் அவங்க அனுப்புகிற சிக்னலை நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் அவங்களால உதவ முடியும். அவங்க இதை செய்கிற ஒரு பொதுவான வழி தான் இந்த நம்பர் சீக்வன்ஸ். இது ஒரு கார் நம்பர் பிளேட்லேயோ பெல்லுலேயோ இல்லை ஃபோன் நம்பர்லேயோ இருக்கலாம். இதனால தான் இந்த எண்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் ஏஞ்சல்ஸ்? ஏஞ்சல் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க சொல்லான ஏஞ்சலோஸ்ல இருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் தூதுவர். அது நம்ம வேண்ட தெய்வமா இருக்கலாம், இல்லை நம்ம முன்னோர்களாக கூட இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில தலையிட்டு உதவக்கூடிய இந்த தேவதைகள் பத்தின கருத்து உலகத்துல இருக்கிற நிறைய கலாச்சாரங்கள்ல இருக்கு. சிலர் இந்த ஏஞ்சல்ஸை வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற உயிரினங்கள்னு கூட நம்புறாங்க. அவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான மெசேஜை உங்களுக்கு சொல்ல வராங்க. நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் ஏதோ ஒரு க்ளூ கொடுக்க ட்ரை பண்றாங்க. பெரும்பாலும் அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அந்த மெசேஜா இருக்கும். அப்போ இதனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க இந்த மாதிரி எண்களை கவனிக்கும் போது அந்த மெசேஜ் என்னவா இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ சில முக்கியமான ஏஞ்சல் நம்பர்ஸையும் அதோட அர்த்தத்தையும் பார்ப்போம். 111 111 அப்படிங்கிற நம்பரை பார்க்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கான இன்விடேஷன். உங்க எண்ணங்களுக்கு ரொம்ப பவர் இருக்குது, எதையும் உருவாக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குதுன்னு இது ஞாபகப்படுத்துது. 111 பார்க்கும்போது உங்க ஐடியாக்கள் மற்றும் நம்பிக்கைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்க எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கா? மாற்ற முடியாத பழைய விஷயங்களையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை மாற்ற முடிஞ்ச விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றீங்களான்னு கேட்டுக்கோங்க. பயமோ இல்லை சுய சந்தேகமோ இருந்தா உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியாது. அதனால உங்களை சுற்றி நேர்மறையான எனர்ஜி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததா 222 222ங்கிறது நீங்கள் போட்ட புது ஐடியாக்கள் இப்போதான் முளைக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பத்திரமாக வளர்க்கணும். நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி தெரியலனாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. 222 அப்படிங்கிறது பேலன்ஸை குறிக்கும். அதனால் 222 பார்க்கறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் வேணும்னு சொல்லுது. அது மன ரீதியாகவோ இல்லை உடம்பு ரீதியாகவோ இருக்கலாம். ஏதாவது ஒரு மோதல் இருந்தால் அதை சரி பண்ண பாருங்க. ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறீங்களா? உங்களுக்கு நீங்களே ஒரு பிரேக் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா நெகட்டிவிட்டிங்கிறது ஒரு களைச்செடி மாதிரி. அதை அப்பவே சரி பண்ணலைன்னா அது மற்ற இடத்துலையும் பரவும். அடுத்ததா 333 உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமைகளை கவனிக்க சொல்லுது. அந்த திறமையை நீங்கள் முழுசாக பயன்படுத்துறீங்களா? இல்லைன்னா அதை எப்படி இன்னும் வளர்த்துக்கலாம்னு யோசிங்க. சும்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இதுதான் சரியான நேரம். கான்ஃபிடென்ஸோட முன்னாடி போங்க. யாரோ ஒருத்தர் உங்கள் திறமையை கவனித்து உங்களுக்கு வழிகாட்ட ரெடியாக இருக்காங்கன்னு இது ஒரு சிக்னல். ஆனால் நீங்கள் தான் முதல்ல போய் உதவி கேட்கணும். இப்போ ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. முடிவெடுத்து செயல்படுங்க. உங்களை நீங்களே நம்புங்க. 444ங்கிறது உங்களை சுற்றி பாதுகாப்பான சக்திகள் இருக்கு, அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லுது. அதிகாலையில் பெரும்பாலும் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பொறுமையாக இருங்க. நீங்கள் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்போதைக்கு முன்னேற்றம் தெரியலனாலும் விடாதீங்க. நீங்கள் ரிசல்ட் மேலே மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பயணத்தை ரசிக்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆலன் வாட்ஸ் சொன்ன மாதிரி நாம் மியூசிக்கை கடைசி நோட்டுக்காக மட்டும் கேட்கறதில்ல, சாப்பாடை கடைசி வாய்க்காக மட்டும் சாப்பிட்றதில்ல.
அந்த முழு அனுபவத்தையும் ரசிக்கிறதுக்கு தான் செய்கிறோம். அந்த மாதிரி உங்கள் பயணத்தையும் ரசிங்க. இது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அடுத்ததா 555. 555 பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லுது. ஆனால் மாற்றம் கெட்டது கிடையாது. அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அது தானாக நடக்கணும்னு விட்டுறலாம், இல்லை நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். எதையும் கட்டாயப்படுத்தவோ இல்லை மாற்றத்தை எதிர்க்கவோ செய்யாதீங்க. அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் முடியும். காற்றுல வளையிற புல்லு தான் வலிமையாக இருக்கும். நிற்கிற பெரிய மரம் காற்றுல விழுந்துடும். அதனால் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. இது ஒரு புது ஆரம்பம். அதுக்காக உங்களுக்கு உதவாத பழைய விஷயங்களை விட்டுடணும். அடுத்ததா 666. 666க்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு கெட்ட நம்பர் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது ஒரு வேலையாவோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாவோ இருக்கலாம். பணம் மேலேயே ரொம்ப குறியாக இருக்கிறீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்தில் கவனத்தை திருப்புங்க. பிடிக்காத இடத்துல இருந்து வெளியே வர எல்லா பவரும் உங்ககிட்ட இருக்கு. உங்கள் பழைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நெகட்டிவிட்டியை விட்டுடுங்க. அடுத்ததா 777. 777 அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆரம்பம். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க. ஆனால் கடைசி முடிவு உங்கள் மனசு சொல்கிறபடி தான் இருக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புங்க. முன்னை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வருவீங்க. அடுத்ததா 888. 888 உங்கள் வாழ்க்கையோட நோக்கமும் உங்களோட ஆசையும் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்லுது. நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. அதை சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப உழைச்சிருக்கிறீங்க. நிறைய சவால்களை தாண்டி வந்திருக்கிறீங்க. இப்போ விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்லுது. சில நல்ல வாய்ப்புகள் ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரியலாம். ஆனால் அதை சரியாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். 999. 999ங்கிறது உங்களோட காயங்கள் ஆறப்போகுதுன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் அனுபவிக்கிற எல்லாமே சீக்கிரம் முடிவுக்கு வரும். சந்தோஷமாக இருந்தால் அதை நல்லா ரசிங்க. ஏன்னா அதுவும் சீக்கிரம் மாறிடும். கஷ்டமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அதுவும் கடந்து போகும். வாழ்க்கையோட ஒரு பகுதி முடிய போகுது. இது ஒரு புது ஆரம்பத்துக்கான வாய்ப்பு. நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் உங்களை வேற ஒரு ஆளாக மாற்றும். அடுத்ததா 1 2 3 4. இது நீங்கள் சரியான பாதையில் தான் போறீங்கன்னு சொல்லுது. முன்னேற்றம் மற்றவங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் போய்கிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள் தான். அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஹேண்டில் பண்ணுங்க. தேவையில்லாத பேச்சுகளை கேட்காதீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. அடுத்ததா பிறந்த தேதி. உங்கள் பிறந்த தேதியே திரும்ப திரும்ப தெரியுதுன்னா அது உங்களோட உண்மையான நோக்கத்தை ஞாபகப்படுத்துது. உங்கள் வைப்ரேஷன் ரொம்ப யூனிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது உங்கள் வேர்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம். உண்மையிலேயே உங்களுக்கு எது முக்கியம்னு யோசிங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான நம்பர் 1111. 1111க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. கணக்குப்படி 11 அதே நம்பரால் பெருக்கினா அது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பராக வரும். முன்னாடி பின்னாடி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் பாலிண்ட்ரோம் நம்பர். நம்ம ஊரில் சொல்கிற விகடகவி மாதிரி எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரே வார்த்தை தான் தோணும். அதனால் 1111 பார்க்கறது நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொஞ்சம் கவனிங்க. இன்னொன்று ட்வின் ஃப்ளேம்ஸை பற்றினது. 1111 பார்க்கறது உங்கள் ஆத்மார்த்தமான ஒரு உறவை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். உங்களோட இன்னொரு பாதியை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் 1111ங்கிறது கொஞ்சம் நிதானமாக இருந்து
நல்ல எண்ணங்களோட செயல்பட ஒரு இன்விடேஷன். நாம அறிவை விட உள்மன உணர்வுக்கு, அதாவது இன்ட்யூஷனுக்கு கம்மியான மதிப்பை தர்றோம். ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி பெரிய கண்டுபிடிப்புகள்ல அறிவை விட அந்த ஆழ்மன தூண்டுதலுக்கு தான் அதிக பங்கு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி நம்பர்ஸை பார்க்குறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நினைச்சதை அடைய முடியலன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசலான்றதுக்கான வீடியோ தான் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.